ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். பொதுவாக பிசி கன்சோல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆர்ஆர் கேம்ஸை பார்த்துருப்பீங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமானது தான் இந்த மொபைல் ஆர்ஆர் கேம்ஸ். மொபைல் ஆர்ஆர் கேம்ஸ் சொன்னோன்னே போய் அந்த சாவியை தேடு, போய் அந்த ரூமில் போய் ஒழிச்சிக்கோ, ஆயா வராங்கன்னு அப்படிலாம் இல்லாமல் பல வித்தியாசமான கான்செப்டோட வித்தியாசமான ஜேர்னலில் இருக்கிற ஆர்ஆர் கேம்ஸை தான் இன்னைக்கான லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். பெஸ்ட் மொபைல் ஆர்ஆர் கேம்ஸ். ஸோ அது என்னென்னு இன்னைக்கான வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற கேம் என்னன்னா கிரானி சீரீஸ். கிரானி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு கேமு. குட்டி பசங்க மத்தியில் பயங்கரமான ஃபேமஸான ஒரு கேம்னு சொல்லலாம். கிரானி வச்சு அவன் குழந்தை கேம்ஸ் பண்ணியே ஃபேமஸ் ஆகிட்டாங்க. நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். இந்த கேம் சீரீஸில் மெயின் ஸ்டோரி என்னன்னா மொத்தம் 3 கேம் இருக்கும். 3 கேமுமே ஒரு வித்தியாசமான ஒரு கதை காலத்தோட இருந்திருக்கும். கதை காலம்லாம் இல்லை, வித்தியாசமான பிளேஸில் இருந்திருக்கும், அவ்வளோதான். 3 கேமுமே ஒரே கான்செப்ட் தான். ஒரே வீடு இருக்கும், உங்களை கடத்திட்டு வந்துருப்பாங்க. நீங்கள் அங்கேருந்து பசில்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி எப்படி தப்பிச்சு போனீங்கன்னு தான் இந்த கேமோட கான்செப்டாகவே இருந்திருக்கும். கிரானியில் பார்த்தீங்கன்னா வெறும் கிரானி மட்டும் தான் பேய், வேற இடத்துல பேயுமே இருந்திருக்காது. என்ன வீட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் இருந்திருக்கும், ஒரு பேயா இருந்திருக்கும். அதே அண்டர் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் கிளவி இருக்கும். செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா கிராண்ட்பா அப்படின்னு ஒரு கிழவனை காமிச்சிருப்பாங்க. அந்த கிழவன் தூங்கிட்டு இருப்பான், திடீர்னு எழுந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மர்மமாகவே இருந்திருக்கும். ஒரு கிளவி ஒருத்தனை கடத்திட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணுவான். 5 நாளைக்குள்ள தப்பிக்கலைன்னா நம்ம காலி. 5 ட்ரை தான் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ட்ரைலையும் கிளவி கிட்ட மாட்டும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் கம்மியாகிட்டே வரும். அந்த மாதிரி 5 நாள் தப்பிக்கல அப்படின்னா இந்த கிழவனும் கிளவியும் சேர்ந்துக்கிட்டு நம்மளை பல விதத்தில் காலி பண்ண பிளான் பண்ணுவாங்க. ஸோ மற்றதை பார்க்கும்போது என்ன காரணம் ஏது காரணம் டைமில் சொல்லியிருக்க மாட்டாங்க. எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் தான் இது ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு இஷ்டத்துக்கு உறுத்திட்டு இருப்போம். இப்போ போய் பிளே ஸ்டோரில் ஆப் ஸ்டோரில் கிரானின்னு போட்டிங்கன்னா நிறைய கேம்ஸ் வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிரானியை ஆல்டர் பண்ணி இந்த பார்பி கிரானி அப்படி இல்லாம கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணி வச்சிருப்பாங்க ஆப் ஸ்டோர்லேயே. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல பார்க்க போற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்லா. இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டெவலப்பர் டெவலப் பண்ண கேம் தான் காம்லா. கேமை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது ஒரு இந்தியன் கேம்னு. ஒரு புதுசாக கல்யாணமான பொண்ணு வீட்டுக்குள்ளே போய் நிம்மதியான வாழ்க்கையை வாழணும், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆரம்பித்த வாழ்க்கை திடீர்னு சூன்யம் ஆகிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சூன்யம் வச்சிருப்பான். இது அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சி மாமனாரே கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கும். முதல் பலி பார்த்தீங்கன்னா வீட்டில் மாமனார் தான். அடுத்து யாரை மர்டர் பண்ணலாம் அப்படி தேடி பார்க்கும்போது தான் அந்த வீட்டை விட்டு புருஷனும் மாமியாரும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிருப்பாங்க. அப்படி தப்பிச்சு ஓடுனதுக்கு அப்புறம் தான் சாமியார் கூப்பிடுவாங்க. அந்த சாமியார் தான் நம்ம லைனில் போகிறவனே தேவையான மெட்டீரியல்லாம் கொண்டு வருவான். சாமியார் எந்த ஒரு மெட்டீரியலும் எடுத்துகிட்டு வராமல் வீட்டில் உட்காண்டே தேடிட்டு இருப்பான். எப்படி எல்லா மெட்டீரியலும் கண்டுபிடிச்சி இந்த பேயை ஓட்டுட்டாங்களா இல்லையா, அதான் இந்த கேமோட கான்செப்ட். இந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நல்ல வரவேற்புன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேம் பிசியில் தான் வந்தது. இப்போ இது மொபைல்லையும் இருக்கு. என்ன ஆடு மட்டும் கொஞ்சம் வரும். ஸோ அந்த ஆடு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த கேம் ஒரு உண்மையாகவே சூப்பரான கேம்னு சொல்லலாம். மிமிக்ரின்னு பேரை கேட்ட உடனே தலைவர் மாதிரி பேசுறது, டிஆர் மாதிரி பேசுறது, அந்த மிமிக்ரி இல்ல. இது பாத்தீங்கன்னா மிமிக்ரி, அதாவது நமக்குள்ளேயே இருந்து நம்ம முதுகுல குத்துற மாதிரியான ஒரு ஏலியன் கிரியேச்சர்ஸ் வந்திருக்கும். நிறைய பேர் முதுகுல குத்தி இருக்கானுங்க. அதுதான் மிமிக்ரி கான்செப்ட்ல இருக்கும் அந்த கேம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு தேர்ட் பர்சன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் மல்டிபிளேயர் கேம். இந்த மல்டிபிளேயர் கேம்ல டோட்டலா 9 மெம்பர்ஸ் ப்ளே பண்ண முடியும். அந்த 9 மெம்பர்ஸ்ல ஒருத்தன் மான்ஸ்டரா இருப்பான். அவன் தான் மனுஷன் மாதிரி இருப்பான். நம்ம உள்ளுக்குள்ள துரோகம் பண்ணிட்டு இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ட் ஆகிருப்பான். அந்த இன்ஃபெக்ட் ஆன ஒருத்தன் எத்தனை பேரை கொலை பண்ணுறான், அவன் யார் பண்ணுறது அப்படின்னு கண்டுபிடிச்சி எஸ்கேப் ஆகுறது தான் கேமோட கான்செப்டே. இந்த கேமில் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மிஷன்ஸ் எடுத்துருப்பாங்க. இந்த குரூப் மேக்ஸ்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்கன்னா நீங்கள் கேம் முடிச்சு எஸ்கேப் ஆகிடலாம். மான்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா காலி ஆகிடும். இதை கேட்க எங்கேயும் கேட்ட மாதிரியே இருக்குல்ல, அதே தான்.
அமாங்கஸோட அதே கான்செப்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அமாங்கஸ் வந்து 2D கேமு, இது வந்து பார்த்தீங்கன்னா 3Dயில் நல்ல கிராஃபிக்ஸாக போட்டு பண்ணியிருப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா டட்டிங் அப்படி மூவியோட கான்செப்ட் தான். எத்தனை பேர் வந்து டட்டிங் மூவி பார்த்துருப்பீங்க தெரியல. ஒரு நல்ல மூவி, அந்த ஏலியன் வந்திருக்கும். அந்த ஏலியனால வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ட் ஆகிருப்பாங்க. இன்ஃபெக்ட் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள போட்டு தள்ளுவாங்க. அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு போகிறது, அந்த ஏலியன் கிட்டேருந்து தப்பிக்கிறது, அதான் வந்து கான்செப்டே இருக்கும். அந்த மாதிரியான கான்செப்டில் தான் இந்த கேம் வந்து கொண்டு வந்துக்கிறாங்க. கேமில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்துலாம் வந்து பயங்கரமாக பண்ணி வச்சுக்கிறாங்க. ப்ளே பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ வீடியோட எண்ட் வரைக்கும் வந்துட்டோம். இன்றைக்கான வீடியோ இதுதான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ப்ரோ வீடியோவே போடுறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்சனல் ரீசன்னால வீடியோ போட முடியல. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் வீடியோ வந்துடும். ஸோ அதனால் வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பை சி யூ பை கைஸ்.